ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு மிக முக்கியமான உபதேசமாகும். ஏனென்றால் 3.5 லட்சம் பேரை குருநாதர் என்னை சந்திக்கும்படி செய்தார். காரணம், ஒவ்வொருவரும் அடுத்தவர் மற்றவர்களுக்குள் பழகப்படும் பொழுது எந்தெந்த குணத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் அந்த பழக்கம் அதிகமாகின்றதோ அதில் எத்தனையோ தீமைகள் வந்து சேருகிறது. அது எப்படியெல்லாம் வந்து சேருகிறது? பாசத்தால், பண்பால், அன்பால், பரிவால், இரக்கத்தால் எத்தனை நிலைகள் எப்படி வருகின்றது, அது வந்து உடலுக்குள் என்ன செய்கிறது என்பதையும் காட்டி இதிலிருந்து மீள்வதற்குண்டான வழிமுறைகளையும் தெல்ல தெளிவாக அனுபவபூர்வமாக உண்மைகளை உணர்ந்து கொள்வதற்குத்தான் இதையெல்லாம் செய்தார். உண்மைகளை முழுவதுமாக நான் உணர்ந்து கொள்வதற்காக குருநாதர் அவர்கள் அந்த குடும்பங்களை எல்லாம் ஏக காலத்தில் வரிசையாக படிப்படியாக காண்பித்துக் கொண்டே வந்தார். அவர்களையும் அந்த குடும்பத்தினர் உணர்வுகளை எல்லாம் நுகர்ந்த பின் அங்கிருக்கும் கெட்டது அதையெல்லாம் உன்னை என்ன செய்கின்றது, உன் உடலில் என்ன செய்கின்றது என்று பார் என்று சொன்னார். ஏன்னா இந்த குடும்பங்களில் நடந்து கொண்டிருப்பதை அது ஜோதிடம் பார்ப்பது போல் அங்கே நீ பார்த்து விடக்கூடாது. ஆனால் நீ தெரிந்து கொள்கின்றாய். அங்கே அவர்கள் உன்னிடம் வந்து கஷ்டத்தை சொன்னால் நீ கேட்பாய். கேட்ட பின், ஐயா நீங்கள் இந்த மாதிரியான கஷ்டத்தில் இந்த காரணத்தினாலே அதை அனுபவிக்கின்றீர்கள், உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் செய்தால் சண்டையெல்லாம் போய்விடும் என்று அதை அறிந்து நீ சொன்னால் கடவுளே நீதான் என்று உன்னை போற்றுவார்கள். நீ எல்லாம் செய்யலாம். ஆனால் மாறாக அவருடைய கஷ்டங்களை நீ கண்டறிந்து நுகர்ந்து அறிந்தாய் அல்லவா, அது எல்லாமே உன்னிடம் வந்துவிடும், ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டார் குருநாதர். காரணம், எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்கின்றாய். தெரிந்து கொண்ட பின் கஷ்டம் வருகிறது, தொழிலில் நஷ்டம் வருகிறது, இன்னென்ன நிலையில் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது என்று நீ சொல்வாய். அந்த கஷ்டத்தை எல்லாம் நீ நுகர்ந்து பார்த்து அறிந்து வாங்கிய பின் நல்லதாகும் என்று நீ சொல்ல முடியும். ஆனாலும் நீ கஷ்டத்தை தான் நுகர்ந்து இருக்கின்றாய். அவர்களுக்கு மீண்டும் அதே கஷ்டத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர நல்லதை கொடுக்க முடியாது என்று இதை அனுபவபூர்வமாக உணர்த்துகின்றார். காரணம், நீ விஷயத்தை சொன்னால் உன்னை அவன் கடவுளாக போற்றுவான். இந்த சாமியிடம் போனேன், என் குடும்பத்தை எல்லாம் சகலத்தையும் சொன்னார், இவரே கடவுள் என்பான். ஆனால் அவருடைய துன்பங்கள், துயரங்கள், நோய் இதையெல்லாம் உன்னிடம் வந்துவிடும், அவருடைய கஷ்டம் எல்லாம் உன்னிடம் வந்துவிடும், ஜாக்கிரதை என்று மீண்டும் சொல்லுகின்றார் குருநாதர். ஏனென்றால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் அதையும் சொல்லுவார், இதையும் சொல்வார். நான் தெரிந்து கொள்ளவும் செய்வேன். ஆனால் இப்படி குருநாதர் காட்டிய நிலையில் உங்களிடம் ஏன் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பிறருடைய கஷ்டமான உணர்வுகள் நமக்குள் வராதபடி தடுத்து நிறுத்த வேண்டும். மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, மகரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா, மகரிஷின் அருள்சக்தி எங்கள் ரத்த நாளங்கள் கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த அருள்சக்தி பெற வேண்டும் என்று இதைத்தான் முதலிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இதை பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கொண்டு இதை எடுத்துக்கொண்ட பின் நாம் யாரை பார்க்கின்றோமோ, பழகின்றோமோ, கேட்கின்றோமோ, தெரிந்து கொண்டோமோ அவரிடம் மகரிஷிகளின் அருள்சக்தி நீங்கள் பெறுவீர்கள், அந்த மகரிஷியின் அருள்சக்தி நீங்கள் பெற்று உங்கள் கஷ்டம் நீங்கும் என்று இந்த வாக்கினை அங்கே பதிவு செய்ய வேண்டும். ஆக கஷ்டத்தை நிறுத்த, அவருடைய துன்பத்தை நிறுத்த அவர்களைத்தான் பழக்கச் செய்ய வேண்டும். ஆனால் கஷ்டம் என்று மற்றவர் சொன்னால், ஐயோ உனக்கு இப்படி ஆகிவிட்டதா என்று கேட்டு அதை இழுத்து விடுகின்றோம். அவருக்குள் என்ன ஏது என்று தெரிய வேண்டும் என்று விவரங்களை தெரிந்து கொண்ட பின் கடைசியிலே நல்லதாகும் என்று நியாயத்தை சொன்னால் அவர்கள் கஷ்டமெல்லாம் இங்கே வந்துவிடும். என்றால் இது எல்லாம் இந்த உலகிலே ரொம்ப பேர் இப்படித்தான் இரக்க மனம் கொண்டு எல்லோருக்கும் நான் நன்மை செய்கின்றேன், நான் நல்லதைத்தான் செய்வேன், நல்லதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நியாயத்தை சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமலேயே பிறருடைய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் இவருக்குள் புகுவது இவர்களுக்கு தெரியாது, அதை நிறுத்தவும் தெரியாது. அதை நிறுத்தாதபடி செல்லும் பொழுதுதான் அவருடைய துன்பங்கள் இங்கே வந்துவிடுகிறது. அதை நிறுத்த வேண்டும்.
அதை நிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்று அக்காலத்திலே சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆக ஏக காலத்தில் எல்லோரும் சேர்ந்து அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லோரும் எண்ண வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ண வேண்டும். இப்படி எண்ணப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் இந்த பகைமைகள் நீங்க வேண்டும் என்று எண்ணிய பின் இந்த அலைகள் இங்கே சுழன்று ஒவ்வொருவருக்குள்ளும் இது படரப்படும் பொழுது என்ன நடக்கின்றது? ஆக மனிதரான நானும் எனக்குள் இந்த பிடிப்பை அறுத்து விடுகின்றேன். என் மீது பகைமை கொண்டிருப்பவர்களும் என் மீது வெறுப்பில்லாதபடி அதை அறுத்து விடுகின்றார். ஆக இங்கே வெறுப்பு பகைமை என்ற நிலைகளுக்கு இடமில்லாது போய்விடுகின்றது. தீமை செய்யும் உணர்வுகள் அனாதையாக படர்கின்றது. என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டது, பேசியது, ஏசியது எல்லாமே சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து வைத்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த மகரிஷி சக்தி அனைவரும் பெற வேண்டும். இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் மகரிஷி சக்தி பெற வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இந்த வலுவானவர்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த பகைமை கொண்டதை, சண்டையிட்டதை, அதை இது துரத்தி கொண்டு போகின்றது. துரத்தி கொண்டு சென்றாலும் செடிகளோ மரங்களோ இருக்க பக்கம் அவைகள் போகாது, நேராக கடல் பக்கம்தான் போகும். என்னால் கடல் பக்கம் அதிகம் மக்களுடைய நடமாட்டம் இல்லை. இங்கே அலைகள் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கும். அந்த கடல் அலைகள் மாறி 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 வரும் பொழுது இப்படி நாம் எல்லோரும் சேர்ந்து மகரிஷி நட்சத்திரம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஈர்க்க மறுத்த பகைமைகளை, வேதனைகளை, வெறுப்பலைகளை, அந்த தீய வினைகளை எல்லாம் அதை இழுத்து அந்த கடல் அலைகள் உள்ளே கொண்டு போய் அமிழ்த்திவிடும். அந்த உப்பு நீர் என்று சொல்லுகின்றன ஹைட்ரஜன், அந்த தீமைகளை அது கரைத்துவிடும். ஏனால் இது அக்காலத்தில் காட்டப்பட்ட மெய்ஞானத்தினுடைய முக்கியமான அம்சம். ஆக மெய்ஞானிகள் நமக்கு கண்டுணர்ந்து வழிகாட்டிய பேருண்மைகள். ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் நமக்குள் எப்பொழுதெல்லாம் மனப்போர் வருகின்றதோ, உடலிலே போராட்டங்கள் வருகின்றதோ, அப்பொழுதெல்லாம் அதற்குண்டான உண்மை நிலைகளை இவ்வாறு ஞானகுரு காட்டிய நிலையில் உணர்ந்து கொண்டு பிறருடைய உணர்வுகளை நாம் இறக்க கொண்டு பாசம் கொண்டு பண்பு கொண்டு இழுத்த நிலைகளை மாற்றி அமைக்க மகரிஷியின் அருள்சக்தி நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பார்த்த குடும்பங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உலக மக்களுக்கு இந்த அருள் உணர்வை பாய்ச்சினோம் என்றால் உடலுக்குள் மனப்போர், உடல் போர் போன்ற நிலைகளை சிறுக சிறுக நாம் மாற்றி அமைக்க முடியும். இப்படி எல்லோரும் செய்தால் இந்த பரமாத்மாவும் தூய்மையடையும். அந்த ஞானிகள் எதை சொன்னார்களோ, பரமாத்மாவை தூய்மைப்படுத்தும் நிலைகளை, தீய வினைகளை எவ்வாறு சதுர்த்தி கரைக்கச் சொன்னார்களோ அந்த நிலையும் முழுமை பெறும். ஆகவே ஞானகுரு காட்டிய வழியில் நாம் அதை செயல்படுத்துவோம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா.